ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 300 கிராம் கிட்ட சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தென் இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தென் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூளுமே சேர்த்து இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா மேரினேட் ஆகி வரட்டும். தென் இதோட நான் ஒரு பேக்கெட் கிட்ட சேமியாவுமே எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 250 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான வெங்காயம் அண்ட் தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம ரைஸில் மட்டும் பிரியாணி இல்லாமல் இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லேயுமே இந்த சேமியா வச்சு ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஹீட்
ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவுமே நல்லா செவந்துடுச்சு. எல்லாமே ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்மளோட குக்கருமே விசில் வந்துடுச்சு. ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சிக்கனுமே உடையாமல் கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. தென் இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியோட சேமியா குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணியுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது தண்ணி எப்படி ஆட் பண்ணணும்னா, நீங்கள் இப்போ ஒரு பவுல் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவுல் ஊற்றி தென் ஒரு ஹாஃப் பவுல் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நம்ம ரைஸுக்கு வந்து 1 கப்னா 2 கப் சேர்க்குற மாதிரி இதுக்கு வந்து 1னா 1.5 தான் சேர்க்கணும். ஸோ வந்து அதுலேயே நமக்கு குக் ஆகிடும். ஸோ நானுமே என்னோடய சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். தென் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் அண்ட் கலர் பத்தல்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்மளோட தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை இதோட போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சேமியா பாயில் ஆகிறதுக்கும் அந்த தண்ணி வற்றத்துக்குமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சேமியா பொறுத்த வரைக்கும் குயிக்காகவே நம்மளுக்கு வந்து பாயில் ஆகிடும். ஸோ ஒரு 2 செகண்டில் நம்மளுக்கு பாயில் ஆகக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டு வரனா கூட சிக்கனை வச்சு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதை வந்து சிக்கன் மட்டும் இல்லாமல் மட்டனில் கூட செய்யலாம். ஸோ வந்து சிக்கன் அப்படிங்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும், டேஸ்ட்டுமே நல்லா கிடைக்கும். ஸோ பாருங்கள், சேமியா வந்து தண்ணியோட நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்லா இறுகின ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. சேமியாவுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஸோ கலருமே நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கீ சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஒரு ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் தான். இதை நீங்கள் நைட் டின்னர் கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ கூட செஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சிம்பிளான அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் சேமியா பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.